இந்த வீடியோவில் நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயப்பன் சன்னிதானத்தில் இருக்கின்ற ஐயப்பன் சிலை தமிழர்களால் செய்யப்பட்டது. அதனால் என்னவோ ஐயப்பன் தமிழர்கள் மீது அதீத பற்று கொண்டதன் காரணமாக தமிழர்கள் அதிகம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறார்களோ என எனக்கு தோன்றுகிறது. தமிழர்களுக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் இயற்கையாகவே ஒரு பந்தம் இருக்கிறது. தமிழகத்தில் ஐயப்பனின் வழிபாடு என்பது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் பிரபலமானது. அதற்கான காரணம் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர்தான். இவர்தான் சபரிமலையில் இருக்கும் ஐயப்பனை பற்றி அவருடைய தெய்வீகத்தை கூறி எம்என் நம்பியாரையும் மாலை போட வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை கோயிலை புகழ்பெற வைத்ததில் பெரும் பங்கு நமது ஐயா நடிகர் எம்என் நம்பியாரையே சாரும். எம்என் நம்பியார் படங்களில் வில்லனாக நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் மிக நல்ல மனிதர் என்பது நாம் எல்லோருக்கும் அறிந்த விஷயமே. எம்என் நம்பியார் அவர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்த ஐயப்பன் கோயிலை தமிழ்நாடு மட்டுமல்லாது நாடெங்கும் பிரபலப்படுத்திய புகழ் இவரையே சாரும். சபரிமலை ஐயப்பனை நாடெங்கிலும் கொண்டு செல்வதை ஆன்மீக பணியாகவே எம்என் நம்பியார் அவர்கள் செய்து வந்தார். கன்னிசாமியாக மாலை போட்டு செல்லும் அனைவரும் வேண்டுதலையும் ஐயப்பன் நிறைவேற்றுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறாக நிறைவேறும் போது கன்னிசாமியாக இருந்தவர்கள் பல வருடங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று இன்று குருசாமியாக இருக்கிறார்கள். இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் ஐயப்பன் பக்தர்களின் சிறப்பு என்னவென்றால், ஐம்புலன்களையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி ஒன்றினேயே மனதில் நிறுத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை தான் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பன் பக்தர்கள், கோயிலுக்கு மாலை போடும் பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சபரிமலை சென்று ஐயப்பனை அருளை பெறுவோமாக. சுவாமியே சரணமையப்பா.